அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆழ்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன். இப்பொழுது வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் என்ற நிலைகளை பற்றி தான் சிந்திக்கின்றோம். இப்போ சென்ற பதிவில் சங்கம் அமைத்தார்கள், சன்மார்க்க சங்கத்தை அமைச்சிட்டாங்க. அப்போ சன்மார்க்க சங்கம் அமைத்ததனுடைய நோக்கம் உண்மை கடவுளை காண்பது. அப்போ உண்மை கடவுளை காண்பது என்றால் உண்மை கடவுளை காட்ட வேண்டும். உண்மை கடவுளை காட்டி அதற்கு வழியை காட்டி போனால் தான் அந்த சமர சுத்த சன்மார்க்க மெய் நெறி, இந்த மெய் வழியை காட்ட முடியும் மக்கள். ஆகையினால இப்போ கடவுளை காட்டினார். சமர சுத்த சன்மார்க்க கடவுள் என்பது அது இயக்கத்தில் உள்ளது. இயக்கத்தில் அப்படி தான் வரணும். நம்ம அப்படி வந்தால் தான் அது சரியாகும். சன்மார்க்க கடவுள் என்பது, சுத்த சன்மார்க்க கடவுள் என்பது இயக்கத்தில் உள்ள ஒன்று. இந்த இயக்கத்தில் உள்ளது தான் காட்டணும். அது அப்படி காட்டினா தான் உண்மை. ஏனென்றால் உலகம் இயங்கி கொண்டு உள்ளது, கடவுளும் அப்போ இயங்கிக்கிட்டு தானே இருக்கணும். அப்போ இயங்கி கொண்டிருக்கின்ற கடவுள் இயங்கி கொண்டிருக்கின்ற உலகமாக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு உயிரும் இயங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இயங்கி கொண்டிருக்கும் உயிருமாகவும் இருக்கிறார். அதனால தான் இறைவன் மெய்ச்சிவம் தனக்கு உணர்த்தியதாக அகவலிலே பதிவிடுகிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று மெய்ச்சிவத்தை இவர் கேட்டதாகவும், அது மெய்ச்சுவம் அதற்கு பதில் உரைத்ததாகவும் காட்டுகிறார்கள் அகவலில். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே என்று குறிப்பிடுகிறார். கடவுள் எங்கே இருக்கிறார்? உயிருள் இருக்கிறார். நான் உயிருக்குள் இருக்கிறேன் என்று கடவுளே உரைத்தது மெய்ச்சிவம். அந்த எங்கும் நிறைந்த இயக்கத்தில் உள்ள பெரும்பொருள், அந்த பெரும்பதி இவர் அறிவிலே உணர்த்துகிறது. அதான் உரைத்தல், உணர்த்துகிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நான் உயிருள் இருக்கிறேன், உயிர்கள் எல்லாம் என்னுள் இருக்கிறது. நான் உயிருள் இருக்கிறேன், உயிர்களெல்லாம் ஒன்றும் விலகி போகவில்லை, என்னுடைய ஆளுமைக்குள்ளே தானே இருக்கின்றது, என்னுள் இருக்கிறது. நான் அவைகளை இரவும் பகலும் ஜென்மாதி ஜென்மமாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். அது இன்னொரு இடத்துலையோட அகவல்ல பதிவு செய்கிறார். நீழ்கீழ் மறைக்கினும் நின்னையாம் விட்டு போகும் என பொருந்திய பொண்ணு போகேன், நான் போயிட மாட்டேன். நீ கேள் மறைக்கணும். கேள்னா சொந்தம், உனக்கு எனக்கும் சொந்தம் இல்லையா, நீ யாரோ நான் யாரோன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் நான் உன்னுள்ளே இருந்து உன்னை மேலேற்ற வேண்டும் என்றுதான் விளைவு கொண்டிருக்கின்றேன். நான் உள்ளிலே இருக்கின்றேன். அதனால தான் உயிருள் யாம், நான் உயிருள்ளே இருக்கிறேன், அவைகளெல்லாம் என்னுள்ளே இருக்கின்றன. ஏன்னா ஒவ்வொரு உயிர்க்கும் அவைகளின் வாழ்வாதாரத்திற்கு உரியதை இறைவனே செய்து தருகிறார். இவன் முயற்சி செய்து ஈட்ட வேண்டும். அந்த முயற்சி செய்து ஈட்டுவதற்கு கிடைக்கும் பொருளாக இறைவனே தானே இருக்கிறாங்க. அதனால் ஜீவதயவு, கடவுள் தயவுன்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த கடவுள் தயவு என்பது எல்லா உயிர்களையும் இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். சூரிய ஒளி கொடுத்தல், மழை பொழிவித்தல். இப்போ தாவரமே நீரை தேடுவதற்கு முயற்சி செஞ்சு தானே வேற கீழே கொண்டு போய் கீழே இருக்க தண்ணியை அது உறிஞ்சி எடுக்குது. காற்றுல உள்ளதை உறிஞ்சது இலை மூலம் எப்படியோ அது அதனுடைய முயற்சி. அது
ஆனால் அது முயற்சி செய்வதற்கு கிடைக்கும் வகையை செய்வது இறைவன். அந்த இறை ஆற்றல். ஆகையினால அந்த உயிருள் யாம் எம்முள் உயிர், அந்த எம்முள் உயிர்ங்கிறது அந்த உயிரை வாழ வைப்பதற்குரிய அத்தனையும் நான் அவைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அவைகள் என்னுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கின்றது, என்னுடைய பார்வைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆகையினால நீ கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிர்களுக்கு துன்பம் செய்யாத, இன்பம் செய், உயிர் நலம் பரவுக. இந்த வழிபாடு என்பது சடங்கு அல்ல. அதுக்கு முன்னே சடங்காக இருந்துச்சு. இப்போ வள்ளலார் கொண்டுக்கிட்டு வர்ற சுத்த சன்மார்க்க வழிபாடு என்பது சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. அது வாழ்வியல் முறை. ஆகையினால தான் அவர் என்ன சொல்கிறாரு? உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. நான் உயிருக்குள்ளே இருக்கின்றேன், என்னுள்ளே உயிர்கள் இருக்கின்றன, அவைகளுக்கெல்லாம் நீ நலம் செய்தல் வேண்டும், அதுதான் உன் உண்மையான வழிபாடு என்று உரைத்ததாக உரைக்கிறார். மேலே அடுத்த பகுதியில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.